வணக்கம். அரசியல் A to Z. கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி எந்த ஜாதி மக்கள் பெரும்பான்மையாக உள்ளார்கள்? தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலம் 10 மாவட்டங்கள் கொண்டவை. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் போன்ற 10 மாவட்டங்கள். மேற்கு மண்டலம் கொங்கு வேளாளர்கள் மற்றும் வன்னியர்கள் 2 ஜாதிகள் முக்கியமாக உள்ளார்கள். ஒரு மாவட்டம் நீலகிரி படுகூர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக உள்ளார்கள். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி பெரும்பான்மையாக வன்னியர்கள் உள்ளார்கள். ஈரோடு, நாமக்கல் 2 மாவட்டங்களில் கணிசமாக வன்னியர்கள் உள்ளார்கள். கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களில் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பெரும்பான்மையாக உள்ளார்கள். திண்டுக்கல், முக்குளத்தூர் கொங்கு வெள்ளாள கவுண்டர், பிள்ளைமார், பள்ளர் சமூகம் சமமாக உள்ளார்கள். இந்த காணொளியில் கோவை, திருப்பூர், நீலகிரி போன்ற 3 மாவட்டங்களில் முக்கிய 5 ஜாதிகள் மாவட்ட வாரியாகவும் சட்டமன்ற வாரியாக முக்கிய 3 ஜாதிகள் விவரங்களை காணொளியாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் 3 சட்டமன்ற தொகுதிகள், 1 நாடாளுமன்ற தொகுதி கொண்டவையாகும். திருப்பூர் மாவட்டம் 8 சட்டமன்ற தொகுதிகள், 1 நாடாளுமன்ற தொகுதி கொண்டவையாகும். கோயம்புத்தூர் மாவட்டம் 10 சட்டமன்ற தொகுதிகள், 2 நாடாளுமன்ற தொகுதிகள் கொண்டவையாகும். நீலகிரி மாவட்டம் 5,47,133 வாக்காளர்கள் கொண்டவை. ஆண்கள் 2,61,317, பெண்கள் 2,85,791. மூன்றாம் இனத்தவர் 25. கோவை மாவட்டம் 26,96,813 வாக்காளர்கள் கொண்டது. அதில் ஆண்கள் 13,889, பெண்கள் 13,95,396, மூன்றாம் இனத்தவர் 528. திருப்பூர் மாவட்டம் 19,55,283 வாக்காளர்கள் உள்ளார்கள். அதில் ஆண்கள் 9,44,178, பெண்கள் 10,10,853, மூன்றாம் இனத்தவர் 252 உள்ளார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஆண்கள் 2,77,38,925, பெண்கள் 2,89,60,838, மூன்றாம் பாலினம் 7,617. ஆக மொத்தம் 5,67,07,380 வாக்காளர்கள் உள்ளார்கள். கவனத்தில் கொள்ள வேண்டியது, 12,21,913 பெண்கள் கூடுதலாக உள்ளார்கள். அதாவது ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் அதிகமாகவும் உள்ளார்கள். வித்தியாசம் 12,21,913 உள்ளது. அடுத்து மாவட்ட வாரியாக முக்கிய 5 ஜாதிகள். கோயம்புத்தூர் கொங்கு வெள்ளாள கவுண்டர், ஆதி திராவிடர்கள், ஒக்காளிக்கர்கள், செட்டியார்கள், நாயுடு. திருப்பூர் மாவட்டம் கொங்கு வெள்ளாள கவுண்டர், முதலியார், ஆதி திராவிடர், செட்டியார், இஸ்லாமியர் போன்றோர்கள். நீலகிரி மாவட்டம் படுகர், இஸ்லாமியர், கிறிஸ்துவர், ஆதி திராவிடர், மலையாளிகள் போன்ற முக்கிய 5 ஜாதிகள் உள்ளார்கள். அடுத்து சட்டமன்ற வாரியாக முக்கிய 3 ஜாதிகள். 1. மேட்டுப்பாளையம் கொங்கு வெள்ளாள கவுண்டர் 26%, ஒக்காளிக்கர் 25%, ஆதி திராவிடர் 16%. 2. சூலூர் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 51%, ஆதி திராவிடர் 13%, ஒக்காளிக்கர் 12%. 3. கவுண்டம்பாளையம் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 19%, ஒக்காளிக்கர் 18%, ஆதி திராவிடர் 13%. 4. கோவை வடக்கு கொங்கு வெள்ளாள கவுண்டர் 21%, நாயுடு 15%, ஆதி திராவிடர் 8%. 5. தொண்டாமுத்தூர் ஒக்காளிக்கர் 32%, கொங்கு வெள்ளாள கவுண்டர் 32%, நாயுடு 10%.
6. கோவை தெற்கு. இஸ்லாமியர் 21%, நாயுடு 10%, ஆதி திராவிடர் 10%. 7. சிங்காநல்லூர். கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 24%, நாயுடு 24%, ஆதி திராவிடர் 11%. 8. கிணத்துக்கடவு. கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 41%, அருந்ததியர் 29%, செட்டியார் 10%. 9. பொள்ளாச்சி. கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 36%, அருந்ததியர் 30%, செட்டியார் 9%. 10. வால்பாறை. அருந்ததியர் 41%, கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 28%, செட்டியார் 11% உள்ளார்கள். அடுத்து திருப்பூர் மாவட்டம். 1. தாராபுரம். கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 38%, முதலியார் 11%, செட்டியார் 9%. 2. காங்கயம். கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 35%, முதலியார் 18%, நாடார் 6%. 3. அவிநாசி. கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 33%, உக்காளிக்கர் 24%, ஆதி திராவிடர் 23%. 4. திருப்பூர் வடக்கு. கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 38%, முதலியார் 16%, இஸ்லாமியர் 11%. 5. திருப்பூர் தெற்கு. கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 40%, முதலியார் 14%, இஸ்லாமியர் 11%. 6. பல்லடம். கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 35%, ஆதி திராவிடர் 20%, முக்குளத்தூர் 13%. 7. உடுமலைப்பேட்டை. கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 61%, அருந்ததியர் 18%, இஸ்லாமியர் 6%. 8. மடத்துக்குளம். கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 40%, அருந்ததியர் 29%, நாயுடு சமூக மக்கள் 18% மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள். நீலகிரி மாவட்டம். 1. உதகமண்டலம். படுகர் 32%, ஆதி திராவிடர் 27%, ஒக்காளிக்கர் 8%. 2. கூடலூர். SC. மலையாளிகள் 14%, கிறிஸ்துவர்கள் 12%, படுகர் 10%. 3. குன்னூர். படுகர் 36%, ஆதி திராவிடர் 30%, கிறிஸ்துவர்கள் 7% முன்னிலையில் உள்ளார்கள். இந்த 3 மாவட்டங்களில் 21 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவைகளில் கொங்கு வெள்ளாள கவுண்டர் 17 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. அருந்ததியர்கள் 8 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. படுகர் 3 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. ஒக்காளிக்கர் 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. நாயுடு 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. மேலும் அரசியல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் A to Z காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.